திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 538. திரு ஆலவாய்க்காண்டம். சமணரை கழுவேற்றிய படலம் பகுதி 2. பாண்டிய மன்னர் கூன்பாண்டியனாரின் அரண்மனையில் ஒரு உயர்ந்த சிம்ஹாசனத்தில் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் எழுந்தருளியிருக்கின்றார். சமணர்களும் அங்கே வந்து சேருகின்றார்கள். அங்கே எழுந்தருளியிருக்கின்ற நம் ஆச்சாரிய பெருமானை பார்த்து சமணர்கள் சொல்கின்றார்கள், இன்னும் மழலை மொழி நீங்காத மைந்தனே, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல உனது சுழற்சி பொருந்திய ஒரு வித்தையின் நன்மையினால் இந்த அரசனை பற்றியிருந்த ஜுரத்தை தணித்தோம் என்று நீ தருக்கினை அடைந்திருக்கின்றாய். அப்படி தருக்கடையாதே. நத்தைகள், நாகுக்கள், நீர் வண்டுகள் இவைகள் செல்லும் வழிகளிலே அந்த தடம் அது சில சமயம் ஒரு எழுத்து போல அமைவது உண்டு. அதுபோல உனது கையினால் சிதறிய சாம்பலும் நீ சொன்ன சிறு மொழியும் அது மருந்தையும் மந்திரத்தையும் போல பொதிய மலையினை உடைய இந்த அரசனின் ஜுரத்தை தணித்தன. இப்பொழுது நாம் ஒரு வாதம் செய்வோம். அது என்ன போட்டி என்றால், நீ உங்கள் மந்திரத்தை ஒரு ஏட்டிலே எழுதுவாயாக, நாங்களும் ஒரு ஏட்டில் எங்கள் மந்திரத்தை எழுதுகின்றோம். எழுதி 2 ஏடுகளையும் தீயிலே இடுவோம். அப்படி தீயிலே இடும்போது எந்த ஏடு தீயிலே வெந்து போகின்றதோ அது தோற்றது. அந்த தீ எந்த ஏட்டை, எந்த ஓலையை எரிக்கவில்லையோ அந்த ஓலையினை உடையவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று சபதம் கூறினார்கள். அதோடு மேலும் அந்த சமணர்கள் சொன்னார்கள், இந்த போட்டி என்பது சிவன் வாழ்கின்ற இடங்களில் செய்யப்படக்கூடாது. ஏனென்றால் அந்த சிவபெருமான் நடுநிலைமையிலிருந்து தவறி உங்களது பக்கமாக இருந்து எங்களுக்கு தீங்கு செய்வார். எனவே வேறொரு தலத்தில் சென்று இந்த வாதம் செய்வோம் என்று சொன்னார்கள். எனவே இந்த மதுரையம்பதிக்கு வெளியே இருக்கின்ற மனம் பொருந்திய வேப்பமாலை அணிந்த பாண்டியனின் எதிரே இந்த வாதம், இந்த போட்டி நடைபெறட்டும். பற்றி எரிகின்ற தீயிலே இட்டால் பிழைப்பது ஒன்று, வேவது ஒன்று என்று இதனை கொண்டு உங்களவர்களும் எங்களவர்களும் இன்று வெல்வதும் தோற்பதும் எப்படி என்று காணலாம் என்று சமணர்கள் கூறிவிட்டு எழுந்தார்கள். இந்த சமணர்களை ஒன்றாகச் சேர்ந்து எழுந்து ஊருக்கு வெளியே சென்றார்கள். கிழக்கு திசையிலே சென்று அங்கே ஒரு அக்னி குண்டம் அமைத்து ஆகாயம் வரை மரக்கட்டைகளை தாங்களே வெட்டி அந்த குழியை நிறைத்துவிட்டு தீ மூட்டினார்கள். அந்த ஜைனர்கள் ஞானாமிர்தம் உண்டவரான முனிவரை, எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானை இகழ்ந்து இகழ்ந்து அந்த அக்னியை ஸ்தம்பனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது 16,000 சிவத்தொண்டர்களான அடியவர்களுடன் ஷண்பை தலைவரான எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளி வருகின்றார். பாண்டிய மன்னனும் எம்பிராட்டி மங்கையர்க்கரசி அம்மையாரும் எம்பிரான் குலச்சிறை நாயனாரும் அவ்விடத்திலே சென்று சேர்ந்தார்கள். கன்றின் பின்னே ஓடுகின்ற தாய்ப்பசுவை போல வெள்ளியம்பலத்திலே திருநடனம் செய்கின்ற வேதப்பாட்டினை உடைய இறைவர் தன்மாட்டு அன்பு உடைய பிள்ளையான ஆளுடைய பிள்ளையார் சென்ற வழியே தமது பிராட்டியான மீனாட்சி அம்மையோடு அங்கே எழுந்தருளினார். 8000 சமணர்களும் தனித்தனியே தாங்கள் சித்தியாக்கி வைத்திருக்கின்ற மந்திரங்களை தனித்தனியே பச்சை ஓலையிலே எழுதி கொண்டு ஒவ்வொன்றாக எடுத்து அந்த அக்னியிலே இட்டார்கள். தீயிலிட்ட ஏடுகள், சமணர்கள் இட்ட ஏடுகள் அனைத்தும் அப்போதே தீயிலே எரிந்து கரிந்து சாம்பலாய் அழிந்து போனது. இதனை பார்த்து ஜைனர்களின் மனம் பொங்கி வேதனைப்பட்டார்கள். மற்ற அனைவரும் இவர்களை பார்த்து சிரித்தார்கள். இனி விசாலமான வேதங்களை உணர்ந்த நாவினை உடைய ஸ்ரீஞான சம்பந்த சுவாமிகள் தம்மால் திருவாய் மலர்ந்து அருளப்பட்ட வேதத்தின் உண்மை பொருளான திராவிட சூக்தங்களை எழுதியிருக்கின்ற ஏட்டு புஸ்தகத்தை தம் திருக்கரத்தினால் எடுத்தார்கள். அந்த ஏட்டிலே கயிறு சாற்றி பார்த்தார்கள். அதிலே
தாம் முன்னமே அருளிய திருப்பதிகங்கள் எழுதப்பட்ட அந்த ஏட்டிலே கயிறு சாற்றி பார்க்கும்போது போகமார்த்த பூண்முலையாள் என்று தொடங்குகின்ற திருநள்ளாற்று திருப்பதிகம் வந்து சேர்ந்தது. ஞானாமிர்தத்துடன் திருமுலைப்பாலினையும் அளித்த பார்வதி தேவியாரது திருநாமமான போகமார்த்த பூண்முலையாள் என்கின்ற நாமத்தினை முதலாகக் கொண்டு அருளப்பட்ட திருநள்ளாற்று திருப்பதிகம் வர அந்த திரு ஏட்டினை எடுத்து சமணர்களால் அமைக்கப்பட்ட அந்த தீயிலே இட்டார் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான். வேதாந்தங்களை விளக்கிய திராவிட சூக்தங்களை எழுதிய அந்த ஏடானது தீயிலே இடப்பட்ட போது அது தண்ணீரில் கிடப்பது போன்று பச்சையாக கிடந்தது. இந்த அற்புதத்தினை கண்ட பாண்டியனும் அன்பு நிறைந்த மந்திரியாரும் அரசியாரும் இவர்கள் அன்றி அங்கே நின்ற அனைவர்களும் மறையவர் தலைவராகிய ஸ்ரீ சம்பந்தரை புகழ்ந்து அளவற்ற சந்தோஷத்திலே ஆழ்ந்திருந்தார்கள். வெந்த மனத்தினை உடைய ஜைனர்கள் வாது வெல்வதற்கு வேறிடம் சிந்தித்து வந்த அந்த பொதுமையான இடத்திலும் மறையவரான எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் ஜைனர்களை அங்கே வெற்றி கொண்டார். அந்த இடமானது சம்பந்த நத்தம் என்ற பெயரோடு விளங்குகின்றது. இந்த இடம் தற்பொழுது மதுரைக்கு கிழக்கே சாமநத்தம் என்ற பெயரிலே தற்போது வழங்கி வருகின்றது. திருமுறையுடன் அந்த ஏட்டினை அமைத்து மறையவர் தலைவராகிய சம்பந்த பெருமான் கட்டிவிட்டு மன்னனை பார்த்தார். அப்போது சமணர்களெல்லாம் ஆற்றாமையினால் கதறினார்கள். சமணர்கள் புலம்புகின்றார்கள், நாங்கள் எழுதியிட்ட பச்சை ஏடுகள் 8000 ஏடுகளும் வெந்து அழிய இந்த மறைச்சிறுவன் எழுதியிட்ட ஓலை ஒன்று மட்டும் வாடுதலின்றி தண்ணீரிலே விட்ட தன்மை போல பச்சையாக இருக்கின்றதே என்று புலம்பி எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானிடம் சொன்னார்கள். நீ இவ்வாறு செய்கின்றாயே, இது வேறொன்றும் இல்லை, உன்னுடைய சாமர்த்தியம் பொருந்திய அக்னிஸ்தம்பன மந்திரத்தினால் நீ இவ்வாறு செய்திருக்கின்றாய். நாம் இனி புனல்வாதம் செய்வோம் என்று அடுத்த வாதத்திற்கு அழைக்கின்றார்கள். பாண்டிய மன்னனின் சுரம் தீர்க்கின்ற அந்த சுரவாதத்திலே தோற்றார்கள். இப்போது அனல்வாதத்திலே தோற்றார்கள். இனி புனல்வாதத்திற்கு அழைக்கின்றார்கள் சமணர்கள். எப்படி என்றால், உங்கள் ஏடும் எங்கள் ஏடும் இனி வைகை ஆற்றிலே நாம் இடுவோம். இட்ட உடனே அங்கு நீரில் எதிரே ஏறுகின்ற ஓலை அதுவே வென்ற ஓலை. அதாவது வைகை ஆற்றின் நீரோட்டத்தை எதிர்த்து செல்கின்ற ஓலை அதுவே வெற்றி பெற்ற ஓலை. அவ்வாறு அன்றி நதியின் நீரோட்டத்தோடு சேர்ந்து கடலுக்குச் சென்று சேர்கின்ற ஓலை அது தோற்கும் ஓலை என்று புனல்வாதத்தை அமைத்தார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த வாதத்திலே வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த வாதத்திலே தோற்றவர்கள் எப்போதும் அடிமையாவார்கள் என்று சம்மதித்தார்கள். அப்போது அம்பலத்திலே ஆடும் இறைவனினுடைய குமாரரான ஸ்ரீ ஞானசம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார். நமக்கு அடியவர்கள் 16,000 பேர் இருக்கின்றார்கள். ஆதலால் சிவனை அவமதித்த கொடியவர்களாகிய நீங்கள் உங்களுக்கேற்ற தண்டனை என்பது அடிமையாக இருப்பது அல்ல. இந்த வாதத்திலே இறைவனது திருவருளால் உங்களை நாங்கள் வெல்வோம். அப்படி வென்றால் நீங்கள் கழுவிலே ஏற வேண்டும், இதுவே முறைமை என்று அருளினார். இவ்வாறு சொல்லி அருள்வதோடு மட்டுமல்ல, மேலும் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் அருளுகின்றார் அந்த சமணர்களை நோக்கி, சமணர்களே வாருங்கள், நீங்கள் இனிமேலாவது திருநீற்றை தரித்து ருத்ராட்சத்தையும் அணிந்து நடனம் இயற்றுகின்ற கடவுளினுடைய ஸ்ரீபஞ்சாட்சரத்தை நாவினால் நன்றாக ஜபித்து இந்த பந்தத்தை அகற்றி உய்யுங்கள் என்று தருமத்தை உத்தேசித்து கூறி அருளினார் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான். அதனை கேட்டு ஜைனர்கள் தீயை போல கோபித்து சொல்கின்றார்கள். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானை பார்த்து ஜைனர்கள் கூறுகின்றார்கள், புலால் எலும்பினை அணிந்தவரினுடைய பாதங்களை வழிபடுகின்ற ஏழையே, முன்பு நாங்கள் அனல்வாதத்திலே தோற்றோம், இனி புனல்வாதத்திலும் தோற்றுவிடுவோம் என்று கருதி நீ இந்த வம்புகளை கூறி எங்களை இணைக்கிப் போக பார்க்கின்றாயே அன்றி வேறு ஒன்றுமில்லை. புனல்வாதத்திற்கு நாங்கள் தயார், வாருங்கள், இப்போதே வைகை நதிக்கரைக்கு செல்லுவோம் என்று சமணர்கள் கூறினார்கள்.
வைகை நதி, அது ஆகாயம் வரை வெள்ளத்தைக் கொண்டு விரைவாக வருகின்ற அந்த வைகை நதி, குரங்குகள் உலாவுகின்ற பழு மரங்களை உதைத்து கரையில் விலகுமாறு அடித்து ஒதுக்கி, பாக்கு மரங்களை தடவி வேரை பறித்து, மலைகளை பிடுங்கி அதனை பக்கங்களிலே பரவவிட்டு, ஆகாயம் வரை வெள்ளத்தை ஏற்றுக்கொண்டு வருகின்ற வைகை நதிக்கரைக்கு எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். 2 வாதங்களிலும் தோற்ற சமணர்கள் சிறிதும் கூட வெட்கமில்லாமல் முன்பு போலவே ஏடு எழுதி வைகை நதியிலே இட்டார்கள். அந்த ஏட்டை உடனே வைகை வெள்ள நீர் அடித்துக் கொண்டு சென்றுவிட்டது. வேணுபுரம் என்று பெயருள்ள சீர்காழி திருத்தலத்தில் திரு அவதாரம் செய்த தலைவர் என்ன செய்து அருளினார் என்றால், தம் திருக்கரத்தால் ஒரு ஏட்டை எடுத்து, வேதமே சத்தியவசனம், அந்த வேதங்களால் சித்தாந்திக்கப்படுகின்ற பொருள் சந்திர மௌலீஸ்வரர் என்று தொழுது வழிபட்டு, திருப்பாசுரம் என்று போற்றப்படுகின்ற வாழ்க அந்தணர் என்று ஆரம்பிக்கின்ற 12 திருப்பாடல்களை உடைய திருப்பாசுர திருப்பதிகத்தை அருளிச் செய்தார். அந்த திருப்பதிகம் எழுதப்பட்ட ஏட்டை தம்முடைய திருக்கரத்திலே ஏந்தி, தம்முடைய திருக்கரத்தினால் வைகை நதிநீர் பிரவாகத்திலே அத்திரு ஏட்டினை இட்டு அருளினார் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான். உலகமெல்லாம் துதிக்கின்ற எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் எழுதி இட்டு அருளிய அந்த ஏடானது மதுரைக்கு இறைவனான ஸ்ரீ சோமசுந்தர பெருமானினுடைய திருவருள் என்கின்ற கயிறு அந்த ஏட்டினை பிடித்து இழுக்க, வைகை ஆற்றின் வெள்ளப்போக்கிற்கு எதிர் திசையில் எதிர்த்துச் செல்கின்றது அந்த திரு ஏடு. சிங்கம் போன்றவரான எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் எழுதிவிட்ட திருப்பாடல் ஆற்றிலே எதிரே செல்கின்றது. அதனை உணர்ந்த தேவர்களெல்லாம் அந்த இடத்திலே நல்ல புஷ்ப வர்ஷம் பெய்தார்கள். அந்தணர்களெல்லாம் உத்தரியத்தை மேலே விசிறி ஆரவாரித்தார்கள். கங்கை அணிந்தவரினுடைய திருத்தொண்டர்கள் கண்ணீர் கடலில் அழுந்தினார்கள். கொடுமையினை உடைய ஜைனர்கள் உடல் நடுங்கி வியர்வை கடலில் ஆழ்ந்தார்கள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.